Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். உம்மை மறவாமல் கிருபை வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். உம்மை மறவா அவர் கிருபை நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை உடன்படிக்கை எனக்கு தந்து முந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தேன். அறத்தினில் ஜெயனை ஜீவனின் பாதையில் நிறுத்தே. உடன்படிக்கை எனக்கு தந்து முந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தேன். மரணத்தின் விளிம்பில் கரங்களை வைத்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். உம்மை மறவா அவர் கிருபை நீ செய்த நன்மைகளுக்காக துதிக்க வந்தோம். உம்முடைய கிருபைகளுக்காக கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்றி மறவா அவர் கிருபை வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தேன். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி சொல்லி பாடுங்க. பாதைகள் என்னை பாடலை கேட்டு உடனே பாடுவோம். என்னை பாதைகள் எல்லாம் காக்கும் தூதர்களை அனுப்பி கரங்களை வைத்து செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் டேவிட் அவங்க வாசிப்பாங்க. கூட சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். லூக்கா 13:10 முதல் 17. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 10 17 வரை. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 103. ஒரு ஓய்வு நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள்.
ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செயலை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். ஆமென். ஜெப ஆலயத்தில் இயேசு. எல்லாரும் சொல்லுவோம், ஜெப ஹalleluya. Everybody say Jesus in the temple. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஜீசஸ் in the temple. I like this. இதை நான் வாசித்த போது I was touched. இயேசு ஜெப ஆலயத்துக்கு வந்தார். கையை வைத்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீரே ஆலயத்துக்கு நீர் வரும்போது கொஞ்சம் சொல்லுங்களேன் வாயத்தார், நீர் ஆலயத்துக்கு வருகிறீர், நான் உம்முடைய ஆலயத்தை எப்படி நேசிக்கணும்? ஹalleluya. இயேசு வர்றதுக்கு முன்னாலே பூமியில் என்ன இருக்குது? ஆலயம். ஆமென் சொல்லுங்க. Even before Jesus comes upon this earth, church exists. The temple of God exists. அப்படி என்றால் ஆலயம் என்பது தேவன் பூமியை உருவாக்கும் போதே அவருடைய திட்டம். இந்த ஆலயம். கைத்தட்டுங்க. ஆலயத்தை பற்றி விளங்காதவங்கள கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, ஆலயம் என்பது இன்னைக்கு நேற்றைக்கு உண்டானது அல்ல. இந்தியாவில் ஒருவேளை லேட்டாக வந்திருக்கலாம், தமிழ்நாட்டில் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம், ஆனால் பூமியில் ஆண்டவர் உருவாக்கும் போதே ஆலயத்தை எல்லாம் உண்டாக்கிட்டார் சேர்த்து. ஹalleluya. பரலோகத்தில் ஆலயம் இருக்குதா? இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 இடங்களில் வாசிக்கிறோம். பரலோகத்தில் ஆலயம் உண்டு. இந்த பூலோகத்தில் இருக்கிற ஆலயம் மாதிரி என்ன தெரியுமா? பரலோக மாதிரியின்படி பூலோகத்தில் ஆலயம் இருக்கிறது. ஹalleluya. The church in this earth is a model of the temple in heaven. பரலோக ஆலயத்தின் மாதிரி இந்த பூமியிலே. பரலோக ஆலயத்துக்கு போனால் இப்படி தான் மூப்பர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. எல்லா மூப்பர்களும் இன்னும் இந்த ஸ்டேஜ் எல்லாம் ஃபுல் ஆக்கிடுவாங்க பாருங்க. நிறைய பேர் வருவாங்க, பாஸ்டர்ஸ் வருவாங்க. இனி அங்கேயும் ஏகப்பட்ட பேர் உட்காந்துருவாங்க. கடுகு போட்டால் கூட கீழே விடாது. அந்த மாதிரி ஒரு நாள் கூட்டத்தை கதை கொண்டு வருவார். கைவிதுங்க. பரலோக மாதிரி தான் பூலோகம். பரலோகத்தில் என்ன உண்டு? ஆலயம் இருக்குது. இன்னைக்கு சில எல்லாம் சொல்லுவாங்க, என்ன உங்கள் சர்ச் இன்னைக்கு வந்துச்சு? இங்கே தான் இன்னைக்கு வந்துச்சு, ஆனால் பூமியில் என்னைக்கோ வந்துடுச்சு, ஆதியிலே வந்துடுச்சு. இந்த ஆலயத்துக்கு யார் வந்தா? இயேசு வந்தார். ஆமென். ஹalleluya. இயேசு வந்தார். இயேசு வந்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை கொஞ்சம் டிஃபைன் பண்ணிட்டு உள்ள பாருங்க. ஓய்வு நாளில். என்ன நாளில்? இயேசு வருகிறதுக்கு முன் ஆலயத்தில் ஆராதனை எப்போ நடந்துச்சு? ஓய்வு நாளில் நடந்துச்சு. இதெல்லாம் விசுவாசிகள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிடாது. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின், இயேசு என்ன செஞ்ச பின்? மரித்து உயிர்த்தெழுந்த பின் இந்த ஆராதனை நாளுக்கு என்ன பேர் வந்துச்சு? உயிர்த்தெழுந்த நாள். புரிஞ்ச ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. மதராஸ் என்று சொன்னது சென்னையாக மாறுகிறது இல்லை? டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. எவ்ரிதிங் ஷுட் சேஞ்ச். மாற்றங்களை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும். கையசைச்சு சொல்லுங்க, மாற்றங்களை என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் கூட சோஃபா போட்ட இடத்துல சோஃபா வச்சுக்கிட்டு இருக்காத, தள்ளிட்டு அடுத்த இடத்துல தள்ளி போட்டு பார். அடியில் தேள் இருந்தாலும் இருக்கும். மாற்றத்தை உண்டு பண்ணு. நான் சொல்கிறது உண்மையாக இருக்கும். இன்னைக்கு யார் வீட்டு அடியில் சோஃபாக்கு அடியில் தேள் இருக்க தெரியாது, கண்டுபிடிங்க போய். மாற்றத்தை உண்டு பண்ணு. போட்ட சட்டையிலே அங்கேயே மாட்டி வச்சுருப்ப, எடுத்து பாரு, உள்ள பாம்பு ஏதாவது உள்ள இருந்தாலும் இருக்கும். மாற்றத்தை உண்டு பண்ணினாதான் விடுதலை வரும். கை வைத்தி மாற்றம். கை சுத்திங்க, மாற்றத்தை நான் உண்டாக்குவேன். ஹalleluya. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நினச்சாலே நினைக்காட்டியும் சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்க மாறுவாங்க, சூழ்நிலைகள் மாறும், சாப்பாடு மாறும், எல்லாம் மாறும். எத்தனை பேர் மாற்றத்தை அங்கீகரிப்பேன்? காலையில் கொஞ்சம் நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க, மத்தியானம் கொஞ்சம் சூடாக தான் இருப்பாங்க. உடனே நீங்கள் எதுவும் ஆயிடக்கூடாது. அக்செப்ட் த சேஞ்சஸ். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் மகிமையான காரியங்களை பார்க்கலாம். இயேசு ஆலயத்துக்கு வந்தார். ஆமென். இயேசு ஆலயத்துக்கு வந்தார். ஆனால் இயேசு ஆலயத்துக்கு வந்து அங்கே மாற்றத்தை உண்டாக்கும்படி யார் வருகிறார்? இயேசு வருகிறார்.
இப்போ நல்லா கவனிக்கணும். பிலிவர்ஸோட கர்த்தர் பேச போகிறாரு, விசுவாசிகளோட தேவன் பேச போகிறாரு. விசுவாசிகளுக்கும் பிசாசு பிடிக்குமா? பிடிக்கும். விசுவாசிகளையும் சத்துரு தாக்குவானா? தாக்குவான். விசுவாசிகளோடும் பல வருஷமாக பிசாசு உள்ள உட்காந்து ஏதாவது செய்வானா? செய்வான். இந்த வசனம் அழகாக சொல்லுது. இந்த இடத்துல வியாதியார் அந்த பெண் யாரு? 16வது வசனம். 18 வருஷமாய் கட்டியிருந்த யார் குமாரத்திவா? அப்ரஹாமின் குமாரத்தி. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில விசுவாசிகளுக்கு ரொம்ப பெருமை, மெத்தனம். நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே ஆகாது நல்லதுதான். ஆனால் இதில் இந்த இருக்கிற பியூட்டி என்ன அப்படின்னா, 18 வருஷம் இவளை கட்டி அந்த பிசாசு என்ன பண்ணினாலும் அந்த பிசாசு அவளை என்ன செய்ய முடியல? அழிக்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் சத்துரு அவளை கட்டுகிறான், சத்துரு ஏதோ அவனை பண்ணுறான். அவள் ஆபிரகாமின் குமாரத்தி தான். நீங்கள் கூட சின்ன வயசுலேயே ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, தேவனுடைய பிள்ளையா இருந்திருப்பீங்க, ஏதோ செஞ்சிருவீங்க. எப்படியோ உள்ள ஒரு கட்டு உள்ள நுழைஞ்சிரும். உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆப்பிள்குள்ள சின்ன புழு இருக்கும், மாம்பழத்துக்குள்ள என்ன இருக்கும்? புழு இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி போச்சு? எப்படி போச்சு? பூவாக இருக்கும் போதே. உனக்குள்ள பிரச்சனை எப்போ போயிருக்கோம் அப்படின்னா, எப்படி இருக்கும் போதே? எத்தனை பேருக்கு விளங்குனா கை வதிக்காமீங்க. பூவாக இருக்கும் போதே சத்துரு எங்கே நுழைஞ்சிருவான்? உள்ள நுழைஞ்சிருவான். அதனால தான் இந்த பியூபர்ட்டி டைமில் பிள்ளைகளை கவனமாக கொண்டு வரணும். கர்த்தருக்குள்ள பிள்ளைகள் ஏஜுக்கு வரும்போது, அந்த பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள்லாம் வரும்போதெல்லாம் கவனமாக நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா பூக்குள்ளே என்ன போகாது? புழு போகாது. இன்னைக்கு சில சொல்லுவாங்க, நான் அங்கே சர்ச்சுக்கு தான் வந்திருக்கேன், ஏஜில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் எப்படி பிரச்சனை அப்படின்னா, இங்கே வந்து பிரச்சனை வரல, நீங்கள் வந்ததுனால கிருபையாக பாதுகாக்கப்பட்டுட்டு இருக்கிற. ஆனால் அந்த பிரச்சனை எப்போயே உள்ளே வந்துடுச்சு? பூவாக இருக்கும் போதே வந்தது. ஆனால் அந்த கட்டையும் உடைக்க தான் ஆலயத்துக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எந்த கட்டையும் ஆலயத்தில் கர்த்தர் உடைப்பார், எந்த சாபத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தில் உடைப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கைவித்தியம் கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். சொல்லுங்க, கை சிதி பூர்வ காலத்து கட்டுகள், பாரம்பரியத்தின் கட்டுகள், ஆரம்பத்தில் உள்ள சாபங்கள், ஆண்டவரே மூதாதையரின் சாபங்கள், கைவித்த உங்களுடைய ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஏசு இங்கே இருக்கிறீரப்பா, என் கட்டுகள் உடைக்கப்படுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, சில ஞாயிற்றுக்கிழமை சில சர்வீஸில் பல வருஷம் இல்லாமல், சில நாட்கள் இல்லாமல், திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா, அன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு உங்களை யார் விடுதலை ஆக்கி இருக்கிறா? இதுதான் ஆண்டவர் செய்வார். 18 வருஷம் அவன் இருந்திருக்கிறான், ஆனால் ஒரு நாள் இயேசு தொட்டார் அவளை. ஆமே. இன்றைக்கு இந்த கர்த்தருடைய ஆலயத்தில் தேவன் சொல்லுகிறார், எல்லாரையும் என்றைக்கும் ஒரு நாள் தொட்டு உன்னை விடுதலையாக்கி கொண்டே தான் இருப்பார். ஓ ஹல்லேலூயா. நீ கட்டுகளுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாபத்துக்குள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆலயத்துக்கு நீ போயும் இப்படிதான் வியாதியா, ஆலயத்துக்கு நீ போய் இப்படிதான் சொல்லி யாரும் தேவனை தூஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்வார். அந்த வசனத்தை வாசிங்க, 17வது வசனம். அவர் இப்படி சொன்னபோது, அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். கொஞ்சம் எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம் கொஞ்சம். அவர் சொன்னபோது, இப்போ நீங்கள் சொல்லுங்க, உங்களை விரோதிச்ச, சபையை விரோதிக்கிற, நமக்கு விரோதமாக பேசுகிற அத்தனை பேர் வெட்கப்படுவதற்கு கட்டுகளை உடைப்பார், சாபங்களை உடைப்பார். உன் குடும்பத்தார் வெட்கப்பட்டு போவான். சொல்லியிருப்பான் உன்னை பார்த்து, என்ன சர்ச்சுக்கு போற, உனக்கு ஏன் அப்படி வந்துச்சு? ஆலயம்னு சொன்னீங்க, உனக்கு ஏன் அப்படி வந்துச்சு? ஜபம்னு சொன்னீங்க, உனக்கு ஏன் அந்த வியாதி வந்துச்சு? அவன் வெட்கப்படும்படியே ஒரு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் இனி ஆலயத்தில் அற்புதத்தை பெறப் போகிறீர்கள்? அம்தரபா கரபாலபா. கைவித்தி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை போல சர்வ வல்லவர் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இயேசு ஆலயத்தில் வந்து நின்றார்.
நான் இதை தியானிக்கும் போது இந்த புல்பீட்டில் ஜீசஸ் நிற்கிறத உட்காந்து ஜெபம் தரிசிக்க ஆரம்பித்தேன். நான் விஷனில் அப்படியே யோசிக்க ஆரம்பித்தேன். இயேசு வந்து நின்றால் இந்த பலிபீடத்தில் அவர் நின்று பிரசங்கம் பண்ணுவார். அவர் நிற்கிற இடத்துல என்ன நிற்க வச்சிருக்கிறார், அது அவருடைய கிருபை. இயேசு வந்து நின்றார், இயேசு வந்து நின்றார், இயேசு வந்து நின்றார். இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்கள் வீட்லேயும் நான் மறைமுகமாக உங்க கூட இருக்கிறேன், உன்னோட நான் வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ குடும்பமாக சில நேரம் உட்கார்ந்து அழுத போது நான் அங்கே தான் இருக்கிறேன். நீ வேதனைப்படும் போது நான் அங்கே தான் இருக்கிறேன். நான் உன் கட்டுகளை உடைக்கிறதுக்கு ஒன்று இழுத்துட்டு வரேன் இங்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை வைத்து இன்னைக்கு கட்டுகள் உடைக்கப்படுகிற நாள். இன்னைக்கு யாருக்கு அற்புதமாக எடுத்துக்கொள்ளுங்க. சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்க போறீங்க. இயேசு இங்கே இருக்கிறார். ஜீசஸ் இஸ் ஹியர். இன்னைக்கு ஏதோ ஒரு சாபம் இன்னைக்கு மாறப்போகிறது. இந்த வசனம் சொன்ன மாதிரி 18 வருஷ சாபம் யாருக்காவது இருந்திருக்கலாம், அல்லது 28 வருஷமோ 8 வருஷமோ என்ன சாபமோ, இன்னைக்கு ஏதோ ஒன்று நடந்தே ஆக வேண்டும், நடந்தே ஆக வேண்டும். எல்லாம் டெக்ளேர் பண்ணுங்க. உங்க தொடையை தட்டி கையை தட்டி சொல்லுங்க, நடந்தே ஆகணும். இன்னைக்கு ஏதோ ஒன்று நடந்தே ஆகணும். வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, ஏதோ ஒன்று நடந்தே ஆகணும். என் வாழ்க்கையில ஏதோ ஒரு சாபம் மாறியே ஆகணும். இயேசு ஜெபாலயத்தில் வந்தார். 18 வருஷம். யாருடைய குமாரத்தி? ஆமாம். சிலத்தில் நீங்கள் ஊழியத்திலேயே இருப்பீங்க, ஊழியக்கார கூடயே இருப்பீங்க, ஊழியம் செய்வீங்க, சபையை கனப்படுத்துவீங்க, கர்த்தருக்கு நல்லா கொடுப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் உனக்குள்ள அந்த பூவாக இருக்கும்போதே உள்ள ஏதோ ஒரு சத்துரு வந்து உள்ள நுழைஞ்சிருப்பான். நான் இப்போ உனக்கு ப்ராஃபஸியாக சொல்கிறேன், அந்த கட்டை உடைக்க தான் கர்த்தர் ஊழியர்னோடு கொண்டு சேர்க்க வைப்பார். அந்த கட்டை உடைக்கவனை ஊழியத்தை செய்ய வைப்பார். அந்த கட்டை உடைக்க தேவன் தம் அருகில் உன்னை கொண்டு வருவார். இப்போ நான் வசனத்திலிருந்து சுட்டி காண்பிக்க போகிறேன். அந்த ஆலயத்தில் அவ்வளோ மாதிரி எயில்மெண்ட் உள்ள ஆட்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. எல்லாரையும் ஆண்டவர் சுகமாக்கல, ஆனால் அவள் ஒருத்தியை மட்டும் ஆண்டவர் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. அவள் ஒருத்தியை மட்டும் சுகமாக்கினார். வேகமாக நான் உள்ளே போகலாமா? அந்த வசனத்துக்கு உள்ளே போனேன்னா 7 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன். 1, அவள் அன்றைக்கு இயேசு இருந்து அன்னைக்கு அவளும் வந்து இருந்தா. அதான் முதல் அற்புதம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் ஆலயத்துக்கு வரும்போது அன்றைக்கு யாருடைய பிரசன்னம் இருக்கணும்? நம்முடைய தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுது இருக்கும். ஆனால் சில நாள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் யார் செயல்படுவா? கர்த்தர் செயல்படுவார். நான் கூட சில நேரத்தில் சில ஆராதனையில் நினைப்பேன். கடந்த வெள்ளிக்கிழமை ஃப்ரைடேலாம் ஆண்டோடைய பிரசன்னத்தை அமோகமாக உணர முடிஞ்சது. அப்போ நினச்சேன், சில ஆட்கள்லாம் வரலையே அப்படின்னு. அதனால் சில நேரத்தில் சில ஆராதனையில் ஆண்டோடைய பிரசன்னம் எப்படி இருக்கும்? ரொம்ப அமோகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நாம் இருக்கிறது யாருடைய கிருபைங்க? ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, உங்களுடைய பிரசன்னம் வல்லமையாய் கிரியை செய்கிற நேரத்தில் நான் உங்களுடைய ஆலயத்தில் இருக்கணும். அந்த இன்ஸ்டிங்க்ட், அந்த கிருபை எனக்கு நீ தரணும். ஹல்லேலூயா. அந்த கிருபை நீர் எனக்கு தாரும். அந்த வல்லமையினாலே நிரப்போம். அப்போ இயேசு வந்திருந்த அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் அந்த பெண் அங்கு இருந்தாள். அந்த பெண் அங்கு இருந்தாள். 2வது 12வது வசனத்தில் இயேசு பார்க்கிற இடத்தில் அவள் இருந்தாள். இயேசு அவளை கண்டு. சொல்லுங்க, இயேசு அவளை கண்டு. விசிபிளாக இருக்கிறது நம்ம லைஃப்பில் ரொம்ப நல்லது. எப்போதுமே விசிபிளாக இருக்கணும். சிலர் 4 பேர் முன்னால் காப்பி குடிக்க மாட்டாங்க, மூலையில் போய் மொடா கணக்கில் குடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். 4 பேர் உட்காந்து சாப்பிடும்போது 2 இட்லி சாப்பிடணும், அப்படி அப்படியே பொம்பளை மாதிரி இப்படி இப்படி விட்டால் போதும், இட்லி சட்டியை காலி பண்ணிடுறோம் உள்ளே போய். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது உலகத்தில். நான் சொல்கிறேன், இயேசு காணும்படி இருக்கணும். கை வைத்து என்ன இயேசு காணும்படி நான் இருக்கணும். ஆண்டவரே, என் வேலையை நீ நேரடியாக பார்க்கணும், என் தொழிலை பார்க்கணும். எனக்கு என்ன இருக்குது, என் பணம் எவ்வளோ இருக்குது, என் சொத்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கோல்டு, எல்லாம் யாருக்கு தெரியணுங்க. எல்லாம் கை வைத்து அல்லேலூயா. அன்னை பாஷைகளை பேசுங்க.
இயேசு உன்னை காண விரும்புகிறார். உன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் பார்க்கட்டும். லெட் காட் see. தேவன் அதை காணட்டும். தேவன் காண்கிற இடத்தில் இருந்தால் கட்டாயம் என்ன நடக்குங்க? அற்புதம் நடக்கும். சீக்கிரம் ஒப்பு கொடுங்க. நான் காண்கிற இடத்தில் இருப்பேன். எப்போ போனாலும் இயேசு என்னை பார்க்குற இடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் பேசுகிற இடத்துல, சத்தத்தை கேட்கிற இடத்துல நான் இருக்கணும். இதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய கிருபை. மூன்றாவது அங்கே வாசிங்க. இயேசுவால் அழைக்கப்பட்டாள். இயேசுவால் என்ன செய்யப்பட்டாள்? She was called by Jesus. முதலாவது இயேசு வந்த அன்னைக்கு, அற்புதம் நடக்கிற அன்னைக்கு அவன் இருந்தது பெரிய கிருபை. ரெண்டாவது இயேசு பார்க்குற இடத்துல இருந்தது பெரிய கிருபை. மூன்றாவது யார் கூப்பிடுறா? ஆமாம், சில நேரங்களில் ஊழியக்காரங்க வந்து டக்குன்னு உங்களை கூப்பிட்டு உங்களோட பேசுனாங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கிற கிருபை. ஆராதனை வேளையில். ஆனால் எனக்கு இங்கெல்லாம் ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்களை சொல்கிறார். ஆனால் இந்த பெண்ணை கூப்பிட்டாரு, உடனே எழும்பி வந்துட்டா. எத்தனை பேர் ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? தேவன் நம்மை அழைப்பார், தேவன் நம்மை கூப்பிடுவார். வா என்னுடைய சமூகத்துக்கு, என்னுடைய பிரசன்னத்துக்கு வா என்று சொல்லுவார். சில ஜபம் சர்ச்சில் நடந்துட்டு இருக்கிற ஆண்டவர் உங்களை ஏவுவார், ஓடு அந்த ஜபத்துக்குன்னு சொல்லுவார். அதை உடனே நீங்கள் செஞ்சீங்கன்னா யார் அற்புதம் செய்வா? கர்த்தர். ஆமாம், இயேசு இருந்த நேரத்தில் அவள் இருந்தாள். இரண்டாவது அவளை இயேசு கண்டார். மூன்றாவது தம்மிடத்தில் அவளை அழைத்தார். இயேசு காண்கிற இடத்தில் இருந்தவள் இயேசுவால் அழைக்கப்பட்டவள். இயேசுவால் அழைக்கப்பட்டவள். இன்றைக்கி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரும் இயேசுவால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். திடீர்னுலாம் இந்த ஆலயத்தை இணைஞ்சிட முடியாது, வந்துட முடியாது. இந்த ஆலயத்தில் வந்து இருந்து கண்டினியூ பண்ணாலும் யாருடைய கிருபை தான் வேணுங்க? கர்த்தருடைய கிருபை தான் வேணும். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் எப்போதும் வந்தோடனே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக, உம்மோடும் இருப்பான், அந்த மாதிரினா யாருனாலும் வந்துட்டு போயிடுவாங்க. இங்கே அப்படி இல்லையே. இவர் வந்த உடனே என்னென்னோ சொல்கிறாரே. இங்கே நீ வந்து இருக்கணும்னா யாருடைய கிருபை வேணும்? ஹல்லேலூயா. இயேசு பேசும்போது வித்தியாசமாய் பேசுவார். பாருங்க, இயேசு வந்து சர்ச்சில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு நடுவில் ஒரு வியாதி உள்ள பெண்ணை பார்த்து கூப்பிட்டு யார் சுகமாக்குகிறா? இந்த மாதிரி இதெல்லாம் ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் கிடையாது. இதெல்லாம் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. வல்லமுள்ள இயேசு இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். ஆராதனை எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். தேவன் நம்மோடு கூட பேசுவார், தேவன் நம்மை அழைப்பார், தேவனுடைய கருணை தொடும். ஹல்லேலூயா. கை வைத்துங்க. எத்தனை பேர் இந்த நாள் விடுதலை நாள்? நான் அதை எடுத்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நீர் என்னை காண்கிற இடத்தில் நான் இருக்கணும், நானும் உம்மை பார்க்குற இடத்துல உட்காரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எந்த கான்ஃபரன்ஸ், எந்த மீட்டிங் போனாலும் முன்னால் போய் உட்காந்து அங்கே அந்த பிரசங்கரை பார்க்கணும், ஸ்டேஜை பார்க்கணும், பாட்டை பார்க்கணும், ஸ்க்ரீனை பார்க்கணும், போய் உட்காந்துக்கிடுவேன். அப்படி இல்லைனாலும் இவனையாவது எழுப்பி விட்டாது உட்காந்து போய் எப்படியாவது போய் அந்த பிரசங்கரெலாம் பார்த்த ஒரு பிரசங்கர் இப்போ வந்துருந்தார். 6 அடி உயரம். அவர் பண்ணின பிரசங்கம் அவரே பார்த்தா பார்க்க யாருடைய வல்லமை வரும்? நீ சினிமா போஸ்ட்டை பார்த்து உன் பேண்டை கிழிச்சு விட்டில்ல, டிவியில் பார்த்து சட்டையை கிழிச்சு விட்டுட்டில்ல, இந்த மாதிரி பார்த்துட்டு கிடக்காம யாரை பார்க்கணும்? ஹல்லேலூயா. எல்லா கைவது இயேசுவை காணணும், இயேசுவை பார்க்கணும். இயேசு எப்படி பார்க்கிறோம்? வேதத்தில் பார்க்கிறோம், வசனத்தில் அவரை காண்கிறோம். அப்போ இயேசு காண்கிற இடத்தில் அவள் இருந்தால் இயேசுவால் அவள் அழைக்கப்பட்டாள். அடுத்தது, இயேசு அவருடைய பலவீனத்தை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. இயேசு யாருடைய பலவீனத்தை அறிந்திருந்தாரு? பலவீனத்தை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அறிஞ்சதுனால தான் இயேசு என்ன சொல்கிறாரு? உன் பலவீனத்தினின்று. அப்போது இங்கே இருக்கிற நம்ம அத்தனை பேரும் இயேசு அறிந்திருக்கிறார். நல்ல கை வைத்து, என்னை அறிந்தவர் இயேசு. நம்முடைய பலவீனங்கள் அவருக்கு தெரியும், நம்முடைய வேதனை தெரியும், பிரச்சனை தெரியும், நாளைக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை எல்லாம் அவருக்கு தெரியும். எத்தனை பேர் என்னை அறிந்தவர் இயேசு? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை அறிந்த இயேசுவின் ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறோம்.
என்னை அறிந்த தேவனுடைய பாதத்திலிருந்து நாம் உட்கார்ந்திருக்கிறோம். நம்மை அறிந்தவர் சர்வ வல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக அறிகிறார், தனித்தனியாக அறிகிறார். உங்கள் குடும்ப சூழ்நிலையை அவர் அறிகிறார். உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் அறிவார். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் யார் அறிவார்? இயேசு அறிவார். அந்த மாதிரி அந்த எண்ணம் புரிதல் உங்களுக்கு வந்துட்டாலே எல்லாத்தையும் அவர் அறிஞ்சா அவர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. நான் இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, கல்பாக்கத்தில் இப்படி ஒரு ஆபிரகாம் குமாரத்தி 18 வருஷமாக சிக்கா இருந்தால் அவள் எங்கே போயிருப்பா அப்படின்னு பார்த்தேன். நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, தமிழ்நாடு ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரி, இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் போய் நம்ம அப்படி தான் செய்வோம், நமக்கு தெரிஞ்சது அவ்வளோ தானே. ஆனால் இவன் எங்கேயுமே போகலையே, அவளை மட்டும் நான் பார்த்தா கேட்கணும், பள்ளத்தில் போனால் அவன் இருப்பான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கணும், நீ எங்கே போகலையா? நம்ம ஆட்களை கேட்கறதுக்குனாலே சொல்லிவிடுவா இல்லை. ஆனால் இவ போகல, எங்கேயுமே போகல, ஆஸ்பத்திரிக்கு போகல, எங்கேயும் போகல. என்ன செஞ்சான்னு தெரியல. அவளுக்கு சொன்னாங்க இயேசு வர்றாரு சர்ச்சுக்குன்னு சொன்னாங்க. கூனின்னா எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? சி மாதிரி இருக்கும், பூமியை தான் பார்த்துக்கிட்டே நடப்பா. கூனி கிளவி பார்த்துருக்கீங்களா? கூனி கிளவி பார்த்துருக்கீங்களா? சி மாதிரி வளைஞ்சிருக்கும். இன்று காலை தேவன் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க. எல்லா வியாதியும் சரீரத்தில் உள்ளது அல்ல. எல்லாம் சீக்கிரம் கை வைத்திடுங்க. சரீரத்தில் உள்ளது அல்ல. சாத்தாவும் சரத்தில் எதை போடவா போட முடியும். இன்றைக்கு காலையில் இங்கே இருக்கிற உங்களில் அநேகர் சிலருக்கு நீ உன் பிறப்பில் வந்த அது உள்ள வியாதி அல்ல, உன் குடும்பத்தில் உள்ள வியாதி இல்லவே இல்லை. சாத்தான் ஏதோ ஒரு வழியில் உன் வாழ்க்கையில் உன்னை போட்டுட்டான். கர்த்தர் அந்த கட்டை உடைப்பார். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து இயேசுவின் நாமத்தினாலே அதற்கு இயேசுவின் வல்லமை எடுக்கணும். இயேசுவின் வல்லமை எடுக்கணும். இயேசுவின் வல்லமை எடுக்கணும். இயேசு உங்களை இந்த உலகத்திற்கு வியாதிக்காரனாய் காட்க அவர் விரும்பவே இல்லை. உங்கள் குடும்பத்திற்கு உங்களை வியாதிக்காரனாய் காட்ட அவர் விரும்பவில்லை. சுகமுள்ளவனாய் காண்பிக்க விரும்புகிறார். அதற்காகவே இயேசு சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவர் அடிபட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பிற்கப்பட்டார். எதற்கு? நீ வியாதின்னு சொல்லி எல்லாத்திலையும் இந்த கெட்ட பேர் வாங்குவதற்காக அல்ல. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு பேர் சூட்டிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பேர் மறையவே மறையாது. இவன் என்ன காரி, வியாதிக்காரன், வியாதிக்காரி அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா எத்தனை பேர் அந்த மாதிரி பேர் வேணான்னு கைவிதி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் பார்த்து. அது இன்னைக்கு எரேஸ் ஆகணும். உங்களை பற்றி வைத்திருக்கிற அந்த பெயர் எப்போ பார்த்தாலும் உங்களை பார்த்தா ஆஸ்பத்திரி உங்களை பார்த்தோன்னே சொல்லுவாங்க உன்னை எங்கே கூட்டிகிட்டு போகணும். இப்படி நமக்கு ஒரு இது வச்சுருவாங்க, நமக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க, அல்லது நமக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, நமக்கு ஒரு இது வைத்திருப்பாங்க. எனக்கு கூட சிலர் யாராவது ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா ஐயோ சிக்காயிட்டாங்களேன்னு தெரியலையே, சீரியஸ் ஆகிட்டாங்களேன்னு தெரியலையேன்னு சொல்லி நானே எண்ண வேண்டியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன பேர் வந்துடுது, அந்த பேர். எத்தனை பேர் இந்த பேர் மறையணும்னு விரும்பினா கைவித்து எங்கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வல்லமையினால் இந்த பேர் என்னையோடு அழிந்து போகணும். Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.